பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். 78வது ஆண்டு சுதந்திர தின விழா மிகச் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்று காலையிலே தமிழகத்துடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோட்டையிலே மிகச் சிறப்பாக அணிவகுப்புகளோடு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள். அதுபோல் டெல்லியிலும் நம்முடைய பிரதமர், குடியரசுத் தலைவர் அங்கே தொடங்கி சாதாரணமாக பள்ளிக்கூடம் வரையிலும் இன்றைக்கி ஊராட்சி மன்ற அலுவலகம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தேசிய கொடி ஏற்றி இந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அந்த காலத்துலேயும் தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்த சுதந்திரத்திற்கெல்லாம் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளை நினைவு கூறுவதன் மூலமாக இன்றைக்கு இந்த சுதந்திர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்திலே இன்றைக்கு தினத்தந்தியில் ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசு ஜனாதிபதி விருது. தலைப்பு செய்தியே தான் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 23 காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு பரிசு. பணியின் போது உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்காக உழைத்து 24 மணி நேரமும் காக்கி சட்டையை போட்டு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் 23 பேரும். இன்னும் சொல்லப்போனால் பலர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மற்ற வேலைக்கும் போலீஸ் வேலைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இப்போ மற்ற வேலை வக்கீல் வேலைன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு ஒரு டைம் இருக்குது. இன்றைக்கி இந்த கேஸு தான் வரும், இந்த கேஸுக்கு நம்ம பதில் சொல்லணும், இந்த கேஸுக்கு தேதி வாங்கலாம், ஒத்தி வாங்கலாம்லாம் முறை இருக்குது. அதுபோல் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட அளவு வேலை இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம்னு தெரியும். ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வேலை எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே இன்னும் கேட்டால் 24 மணி நேரமும் டியூட்டி. இந்த காக்கி சட்டை இருக்குது பாருங்கள், அந்த காக்கி சட்டை இதை போட்டுக்கிட்டு இருக்கிறதே பெரிய தியாகம். நம்ம நினைக்கிறோம் போலீஸை பற்றி சில நேரம் விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு தப்பு செய்யும்போது. ஒரு சமயம் நினச்சி பார்க்கும்போது பாவமாக இருக்குது, பாராட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். 24 மணி நேரம் டியூட்டி போட்டாக்கா மாற்றிக்க கூட ஆள் இருக்காது. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு தியாகம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எந்த நேரத்தில் எந்த வேலை வரும், திடீர்னு பார்த்தா அங்கே கொலை விழுந்துருச்சும்மா, திடீர்னு பார்த்தா ஒரு 6 பவுன் செயின் 6 சவரன் செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படிம்மா புகார் வரும். பக்கத்து வீட்டில் தண்ணியை போட்டு ஒருத்தன் ரகலை பண்ணுறான்னு வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தினதோறும் பிரச்சனையிலேயே வாழக்கூடிய ஒரு துறை இருக்குதுன்னு சொன்னாக்கா அது காவல்துறை தான். அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு 23 அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக உழைக்கணும், தியாகம் பண்ணணும். சில நேரத்தில் அடிக்க போன இடத்துல அடி வாங்குற மாதிரி இருக்கும், சில இடத்துல திருப்பி தாக்குவான், சில இடத்துல போய் காவலுக்கு போகிற போலீஸாரையே கொன்னுடுறாங்க. இப்படிப்பட்டெல்லாம் சங்கடங்களெல்லாம் அனுபவித்து திறமையாக பணியாற்றி அந்த 23 தமிழகத்தை சார்ந்த 23 காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசு ஜனாதிபதி விருது அளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாராட்ட வேண்டும். தமிழக மக்கள் சார்பாக, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாக, குறிப்பாக திராவிடர் கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். ஆனால் அப்படியே பார்த்திங்கன்னா தினத்தந்தி 4வது பக்கத்தில் இன்னொரு செய்தி வருது. அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதிராம்பட்டினத்தில் ஒரு பாய் அகமது, அவர் மேலே அந்த ஊர் காவல் ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பிறகு அந்த எஃப்ஐஆரை குவாஸ் பண்ணணும், ரத்து பண்ணணும்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டு கிளையில் நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதியரசர் புகழேந்தி அவருடைய பெஞ்சுக்கு போகுது. அங்கே என்ன பண்ணுறாங்க, இது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்துகிட்டு வாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு அகமது மேலே பதியப்பட்ட எஃப்ஐஆரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நீதிமன்றத்திலேருந்து என்ன ஹைகோர்ட்டுக்கு பதில் அளிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அதிராம்பட்டினம் காவல் நிலையத்திலிருந்து எஃப்ஐஆரே வரலை கோர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் காவல் நிலையத்தில் பதிந்தால் சட்டப்படி 24 மணி நேரத்திற்குள் போகணும். எங்கே போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். அந்த நகல் எல்லா இடத்துக்கும் போகணும். எஸ்பி ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதையெல்லாம் கடைபிடிக்காமல் ஒரு காவல் நிலையம் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொன்னால் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. என்ன காரணம்? அப்போ மேலதிகாரிகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? அப்போ காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா?
அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் லெவலில் அதுக்கு கீழே இருக்கிற ஏட்டையா, எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் பதியக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை உரிய நீதிமன்றத்திற்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் அங்கே சரியாக வேலை செய்யவில்லை என்று தான் அர்த்தம். இப்போ ஹைகோர்ட்டு கேட்குறாங்கல்ல, இதையே மாவட்ட எஸ்பியோ அல்லது அதுக்கு இருக்கக்கூடிய துணை எஸ்பியோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஏன் போய் இதை பார்க்கலை, பராமரிக்கலை, கேட்கலை, கேள்விப்படலை அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் வருகின்றன. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஐயா புகழேந்தி அவர்கள் மிகச் சிறப்பாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன கண்டனம் சொல்கிறாரு? நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் தனியாக கோர்ட்டு வச்சு நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு இன்றைக்கி வந்து போச்சு. அதுவும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் இன்றைக்கி தினத்தந்தி பத்திரிகையில் இன்றைக்கு விளம்பரமாக இருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது சொன்னால் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? 23 பேருக்கு ஜனாதிபதி விருது என்று சொல்லும்போது சாதனையாக பார்க்குறோம். அதே போல் காவல் நிலையங்கள் நீதிமன்றம் தனி கோர்ட்டு வச்சு நடத்துகிறீங்களான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருப்பது அது வேதனையாக பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட சமூக சீர்கேடுகள் இருக்கக்கூடாது. காவல் நிலையங்களில் ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சால் அதை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். இதை காவல்துறைக்கு மட்டும் நீதிமன்றம் சொல்லலை, ஹைகோர்ட்டு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கு. அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆர் வந்துச்சா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஜேஎம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு என்ன பண்ணுறாங்க, சும்மா என்ன வேலை பண்ணுறாங்க? பெரிய வானளாவிய அதிகாரம் இருப்பது போல் கோர்ட்டில் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இப்படி இருந்தால் என்ன ஆகிறது? ஏன் அதை பராமரிக்கலை, ஏன் கேட்கலை? தலைமை எழுத்தர் இருப்பார்ல கோர்ட்டில், என்னென்ன எஃப்ஐஆர் வருது, என்னென்ன எஃப்ஐஆர் வரல, அந்த ரெக்கார்டில் ஏன் பதியலை, எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, எத்தனை எஃப்ஐஆர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்க தவறியது எதற்காக தவறினார்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதியரசர் புகழேந்தி அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தான் அருமை நண்பர்களை, பெரியோர்களை, இப்படிப்பட்ட செய்திகளை, சங்கதிகளை ஏன் ஊடகங்களில் பதிவிடுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த செய்திகளெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும், அனைத்து காவல் நிலையத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை பதியிடுகிறோம். அதற்காக காவல்துறையை குறை சொல்ல வேண்டும் அப்படின்றது நோக்கமல்ல. ஒரு கப்பல் மிதந்து போயிட்டுருக்கு, பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கப்பலில் சின்ன ஓட்டை ஏற்பட்டு தண்ணி வருது, கசியுது மேலே. இந்த இடத்துல ஓட்டை ஏற்பட்டு மேலே தண்ணி வருதுயா கப்பலுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்? அந்த ஓட்டையை அடைச்சி சரி பண்ணணும். சரி பண்ணலன்னு என்ன ஆகும்? கப்பல் ஃபுல்லாக தண்ணி போய் கப்பல் முழுகிடும். ஆக ஓட்டை இருக்குது, அதை அடைங்கன்னு சொல்கிறதுங்கிறது வேதனையாக காவல்துறையினர் பார்க்கக்கூடாது. அதை அடைக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர இதை ஏன் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால் இதை விட முட்டாள்தனம் உலகத்திலே இருக்க முடியாது. ஆகவே தான் அருமை நண்பர்களே, பெரியோர்களே, இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் 2 செய்திகள், முக்கியமான ஒரே துறையை சார்ந்த 2 செய்திகள். ஒரு பக்கம் விருது, இன்னொரு பக்கம் ஊக்கடிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டு காவல்துறையை. ஆகவே தான் இது போன்ற தவறுகளெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே, இந்த பொன்னான நாளில் இந்த தவறுகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும், காவல்துறை தூய்மையாக செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துகளில் முகநூலிலோ அல்லது யூடியூப்பிலோ இதில் இந்த கருத்தை அங்கீகரித்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும். அந்த கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை நாம் இங்கே பதிவிடுகிறோம். நீங்கள் ஷேர் செய்யுங்க, லைக்கு கொடுங்க, உங்களுடைய கருத்தை கமெண்ட் பகுதியில் கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் நானும் சில விஷயங்களை திருத்திக் கொள்ள முடியும். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள், மாணவர்களாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் இந்த பதிவை கேட்டு தங்களுடைய கருத்தை பதிவிடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.